மறைமுக செலவுகளை தவிர்த்து தங்கத்தில் அதிகம் சம்பாதிக்க வேண்டுமா? நிபுணர் சொல்லும் டிப்ஸ். நியூஸ் 10 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய குடும்பங்களில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கு எப்போதும் ஒரு தனித்துவமான உணர்ச்சி பூர்வமான மற்றும் நிதி முக்கியத்துவம் உண்டு. நகை, நாணயம் அல்லது கட்டியாக இருந்தாலும் இந்த உலோகங்கள் பாதுகாப்பு, செல்வத்தை பாதுகாக்கும் சின்னமாக திகழ்கின்றன. இருப்பினும் பட்டய கணக்காளர் நிதின் கௌஷிக் முக்கிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். தங்கம் மற்றும் வெள்ளி முதலீட்டாளர்கள் கவனிக்க தவறும் 3 முக்கிய சவால்களை நிதின் கௌஷிக் எடுத்துரைத்துள்ளார். மேலும் பாரம்பரியத்திற்கும் செயல்திறனுக்கும் இடையில் சமநிலையை ஏற்படுத்த உதவும் டிஜிட்டல் மாற்றுகளையும் அவர் பரிந்துரைக்கிறார். பிசிக்கல் தங்கம் அல்லது வெள்ளி வாங்கும் போது சில்லறை விலையை செலுத்துகிறீர்கள். இதில் டீலரின் லாபம் GST 3% மற்றும் நகைகளுக்கு 5 முதல் 8% செய்கூலி ஆகியவை அடங்கும். ஆனால் அதனை விற்கும்போது மொத்த விலையே உங்களுக்கு கிடைக்கிறது. உதாரணமாக, நீங்கள் 1 கிலோ தங்கத்தை 1.22 லட்சம் ரூபாய்க்கு வாங்குகிறீர்கள். ஆனால் அதே தங்கத்தை உடனே விற்க நினைத்தால் விற்பனை விலை 1.18 லட்சம் ரூபாய் மட்டுமே கிடைக்கும். அதாவது சந்தை விலை மாற்றமே இன்றியே 4000 ரூபாய் இழப்பு நேரிடும் என்று தெரிவித்துள்ளார். இந்த வாங்கும் விற்கும் விலை இடைவெளி காரணமாக முதலீட்டாளர்கள் தங்கத்தின் விலை உயர்ந்தாலும் உடனே லாபம் காண முடியாது. முதலில் விலை அந்த இடைவெளியை தாண்டி உயர்ந்த பிறகே அவர்கள் தங்கள் முதலீட்டு செலவை சமன் செய்ய முடியும். அதாவது தங்கத்தின் விலை மாறாத போது அவர்கள் ஏற்கனவே நஷ்டத்தில் இருப்பார்கள். பல நேரங்களில் இப்படிப்பட்ட விலை வித்தியாசம் மொத்த வருமானத்தின் 10% முதல் 15% வரை இழப்பை ஏற்படுத்தக்கூடும். இதற்கு மாறாக டிஜிட்டல் தங்கம், சில்வர் ETF மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் அடிப்படையிலான உலோக நிதிகள் போன்ற முதலீட்டு வழிகளில் வாங்கும் விற்கும் விலை வித்தியாசம் மிகவும் குறைவு. பொதுவாக அது 1 கிலோவுக்கு 500 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை மட்டுமே இருக்கும். இதனால் முதலீட்டாளர்கள் தங்கம் அல்லது வெள்ளியின் விலை சிறிதளவு உயர்ந்தாலேயே லாபம் காண முடியும். மேலும் இவற்றில் செய்கூலி அல்லது சேமிப்பு செலவு போன்ற கூடுதல் கட்டணங்கள் இல்லை. பிசிக்கல் தங்கத்தை பாதுகாப்பாக சேமிக்க வேண்டும். இதற்காக வங்கி லாக்கர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இடத்தை பொறுத்து இதற்கு ஆண்டு 1000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. மேலும் உங்கள் செல்வம் லாக்கரில் இருக்கும்போது நீங்கள் முழுமையாக நிம்மதியாக இருக்க முடியாது. திருட்டு, சேதம் அல்லது தவறாக வைத்தல் போன்ற கவலைகள் ஏற்படும். ஆனால் கோல்டு, ETF அல்லது டிஜிட்டல் தங்கம் போன்ற முதலீடுகளில் இந்த கவலைகள் இருக்காது. முதலீட்டாளர்கள் தங்கத்தை மின்னணு முறையில் சொந்தமாக வைத்துக் கொள்கிறார்கள். இதனால் தனிப்பட்ட சேமிப்பு பொறுப்புகள் இல்லை. BIS ஹால்மார்க் செய்யப்பட்ட தங்கத்தில் கூட சோதனை செலவுகள் அல்லது உலோக கலவை குறித்த சந்தேகங்களால் மறு விற்பனையின் போது 2 முதல் 5% வரை கழிவுகள் இருக்கலாம். நகைகளுக்கு இந்த இழப்பு 8 முதல் 10% வரை இருக்கும். ஆனால் கோல்டு ETF மற்றும் சில்வர் ETF போன்ற டிஜிட்டல் முதலீடுகள் இத்தகைய கவலையை நீக்குகின்றன. அவை 99.5% அல்லது அதற்கு மேற்பட்ட தூய்மையான தங்கத்தால் முழுமையாக ஆதரிக்கப்படுகின்றன. இவை செபி ஒழுங்குபடுத்தப்பட்ட பெட்டகங்களில் சேமிக்கப்பட்டு சுயாதீன காப்பாளர்களால் சரிபார்க்கப்படுகின்றன. இது உத்தரவாதமான தூய்மை மற்றும் உடனடி பரிவர்த்தனையை உறுதி செய்கிறது. மறைக்கப்பட்ட செலவுகளான GST, பராமரிப்பு கட்டணம், லாக்கர் வாடகை மற்றும் மறு விற்பனை கழிவுகள் ஆகியவற்றால் முதலீட்டாளரின் மூலதனத்தில் 10 முதல் 15% வரை இழக்க நேரிடும் என கௌஷிக் கூறுகிறார். திருமணம் அல்லது பரிசுகள் போன்றவற்றுக்கு பிசிக்கல் தங்கம் கலாச்சார மற்றும் உணர்ச்சி பூர்வமான ஈர்ப்பை கொண்டிருந்தாலும் இது சிறந்த நிதி முதலீடாக இருப்பது அரிது என்றும் அவர் கூறியுள்ளார். சாவரின் கோல்ட் ஃபண்ட்ஸ் போன்ற திட்டங்கள் 2.5% ஆண்டு வட்டியுடன் முதிர்வு வரை வைத்திருந்தால் மூலதன ஆதாய வரி இல்லை என்ற கூடுதல் நன்மையையும் வழங்குகின்றன. அதே சமயம் கோல்டு ETFகள் ஆண்டுக்கு 0.3 முதல் 0.4% மட்டுமே நிர்வாக கட்டணமாக வசூலிக்கப்படுகின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.